மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் விரைவில் துவங்கும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் நட்டா தெரிவித்தார். லோக்சபாவில் நட்டா பேசியதாவது: மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதில் ஏற்பட்டுள்ள காலதாமதத்தை ஒப்புக்கொள்கிறோம். தொழில்நுட்ப காரணங்களால் தான் கட்டுமான பணிகள் தாமதமானது. மிக விரைவில் துவங்கும். எய்ம்ஸ் மருத்துவமனைகள் நாடு முழுவதும் திறக்கப்பட வேண்டும் என நாங்கள் விரும்புகிறோம். நாட்டின் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் மக்கள் சிகிச்சைக்காக டில்லிக்கு வர வேண்டியதில்லை. இதுவரை 17 இடங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனைகளை திறக்க பிரதமர் மோடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். நாங்கள் அத்தியாவசிய மருந்துகளின் விலையை நிர்ணயம் செய்து வர்த்தக வரம்புகளை கட்டுப்படுத்துகிறோம். இவ்வாறு அவர் பேசினார். இலங்கை கடற்படை கப்பல் மோதியதில் ராமேஸ்வரம் மீனவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழக பாஜக தலைவர் கே. அண்ணாமலை கடிதம் எழுதியுள்ளார். அதில் ராமேஸ்வரம் மீனவர்கள் பயணித்த படகு மீது இலங்கை கடற்படை கப்பல் மோதியதில் மீனவர் ஒருவர் இறந்துள்ளார். 2 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. இந்த படகிலிருந்து மாயமான மீனவர்களை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். கைது செய்யப்பட்ட மீனவர்களை மீட்க தேவையான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் அண்ணாமலை. சில நாட்களுக்கு முன்னர் புதுக்கோட்டை கம்பன் கழகம் சார்பில் நடந்த கம்பன் திருவிழா நிறைவு விழாவில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேசுகையில், திராவிட மாடல் ஆட்சிக்கு முன்னோடி ராமர் ஆட்சிதான் என்று கூறியதோடு, ஈவே ராமசாமி, அண்ணாதுரை, கருணாநிதி, ஸ்டாலினுக்கு முன்னோடியாக ராமரை நாங்கள் பார்க்கிறோம் என்று கூறி சென்றார். இந்த பேச்சு அப்போது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் ரகுபதியின் பேச்சுக்கு மாறாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் வாயை திறந்துள்ளார். அரியலூரில் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாடும் நிகழ்ச்சியில் சிவசங்கர் பேசியதாவது: ராமருக்கு 3000 ஆண்டு வரலாறு இருப்பதாக கூறுகிறார்கள். ஆனால் ராமருக்கு வரலாறே கிடையாது. ராஜேந்திர சோழன் ஆட்சி செய்ததற்கான கோயில்கள், கல்வெட்டுகள், செப்பேடுகள் ஆதாரமாக உள்ளன. ராஜேந்திர சோழனை கொண்டாடாவிட்டால் வரலாறு இல்லாதவர்களை நம் தலையில் கட்டிவிடுவார்கள். இவ்வாறு அவர் பேசினார். இந்த பேச்சு திமுக அரசுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. அண்மையில் பார்லிமெண்டில் பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் வன்முறையும் பயமும் நிரம்பிய சக்கர வியூகத்தை பிரதமர் மோடி நெஞ்சில் தாங்கியிருக்கிறார். இந்த சக்கர வியூகத்தில் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அதானி, அம்பானி உள்ளிட்டோர் இருக்கின்றனர் என பேசினார். ராகுலின் இந்த பேச்சுக்கு பாஜக எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் மாண்டி தொகுதியில் பாஜக எம்பியும் நடிகையுமான கங்கனா ரணாவத் ராகுலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பார்லிமெண்ட் வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராகுல் பற்றி என்ன சொல்வது? அவர் பேசிய பேச்சுக்களில் எந்த அர்த்தமும் இல்லை. ராகுல் பயன்படுத்திய வார்த்தைகள் மிகவும் கண்டிக்கத்தக்கது. இது நாட்டுக்கு நல்லதல்ல. காங்கிரஸ் குறித்து எம்பி அனுராக் தாக்கூர் சொன்னதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். நாட்டை பிளவுபடுத்தி அதன் மூலம் பலனடைய காங்கிரஸ் முயற்சிக்கிறது. இது இப்போது நடப்பதல்ல. நேரு பிரதமராக இருந்த நேரத்தில் இருந்தே இந்த வேலையை தான் காங்கிரஸ் செய்து வருகிறது என கூறினார். பாரிஸ் நகரில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய ஹாக்கி அணி ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தியது. இன்று நடந்த ஆடவர் ஹாக்கி குரூப் பி பிரிவு போட்டியில் ஆஸ்திரேலியாவை இந்திய அணி 3-2 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி காலிறுதிக்குள் நுழைந்தது. இதன் மூலம் 52 ஆண்டுகளுக்கு பின் முதன்முறையாக ஆஸ்திரேலியாவை இந்தியா வீழ்த்தியுள்ளது. ராவ் IAS பயிற்சி மையத்தில் மழைநீரில் மூழ்கி 3 மாணவர்கள் பலியான வழக்கை சிபிஐக்கு மாற்ற டில்லி ஐகோர்ட் உத்தரவிட்டது. டில்லி ராஜேந்திர நகர் ராவ் IAS பயிற்சி மைய கட்டிட அடித்தளத்தில் வெள்ளம் புகுந்ததில் 3 மாணவர்கள் பலியாகினர். இது தொடர்பாக டில்லி ஐகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் மன்மோகன் மற்றும் தூஷர் ராவ் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் கூறியதாவது: வெள்ள நீர் தடுப்பு, மழைநீர் வடிகால் பணியில் அரசு ஊழியர்கள் ஊழல் செய்து இருக்கலாம். சரியான நேரத்தில் முழுமையான விசாரணை நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும். ஊழல் நடந்திருக்கலாம் என்ற சந்தேகம் இருப்பதால் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும். இதனை மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் மேற்பார்வை செய்ய வேண்டும். இவ்வாறு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். புழல் சிறை மருத்துவமனையில் இருந்து படுத்த படுக்கையாக செந்தில் பாலாஜி காணொலி வாயிலாக ஆஜர்படுத்தப்பட்டார். பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். அவரது ஜாமீன் மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது. தற்போது செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு வருகிற ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது. புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடைந்துள்ளது. இதனால் புழல் சிறையில் இருந்து காணொலி மூலம் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி S. அல்லி முன்பாக செந்தில் பாலாஜி காணொலி வாயிலாக ஆஜர்படுத்தப்பட்டார். படுக்கையில் இருந்தவாறு செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்டதால் என்ன ஆனது என நீதிபதி கேட்டார். அதற்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளதால் சிறை மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக சிறை காவலர் விளக்கமளித்தார். நீதிமன்ற காவல் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை நீட்டித்தது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.